Hi friends, welcome to Money Plan channel. இன்னைக்கு இந்த வீடியோல DLM அப்படிங்கிற ஒரு டாஸ்க் பத்தின டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். சோ இந்த ஆப் பாத்தீங்கன்னா நல்லாவே போயிட்டு இருக்கு. சோ இதோட டீடைல்ஸ் வந்து நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு அப்புறம் ஜாயின் பண்ண இன்ட்ரஸ்ட் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வந்து இருக்காது. கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுத்திருக்கேன். சோ அதுல ஜாயின் பண்ணிட்டு அதுல இருக்க அட்மின்க்கு மெசேஜ் பண்ணி லிங்க் வந்து வாங்கிக்கோங்க. பட் கம்பல்சரி இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுனா மட்டும் லிங்க் வாங்கிக்கோங்க. டீடைல்ஸ் வந்து இந்த வீடியோல நான் தெளிவா சொல்லிடுவேன். ஓகேவா? நம்மளோட சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அவங்க இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹோம் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. ரீசார்ஜ், விட்ராவல், இன்விடேஷன். ரீசார்ஜ்ங்கிறது நீங்கள் இதில் போய் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். விட்ராவல் இதில் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இன்விடேஷனுங்கிறது உங்களோட இன்விடேஷன் லிங்க். டுட்டோரியல்ங்கிறது இந்த ஆப் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது. ஓகேவா? பொசிஷன் அப்படிங்கிறது நீங்கள் என்ன லெவலில் இருக்கீங்க. சேரிட்டிங்கிறது இது இந்த ஆப்லேருந்து சேரிட்டி பண்ணியிருப்பாங்களா. ஸோ அந்த இது லக்கி பிளைண்ட் பாக்ஸ் வந்துட்டு அதை நீங்கள் யாராவது ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா சப்போஸ் அந்த நேரம் வந்து ஈவெண்ட் வச்சுருந்தாங்கன்னா மட்டும் லக்கி பாக்ஸ் வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டாஸ்க் நம்மளோட இன்டர்ன் டாஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ண பிறகு பார்க்கக்கூடிய டாஸ்க் எல்லாமே இதுதான். ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து லெவல் போய்க்கலாம். ஓகேவா? நீங்கள் வந்து எப்படி டாஸ்க் பார்க்கணும், உங்களுக்கு டெய்லி எவ்வளோ வரும் அப்படிங்கிற டீடைல் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா இன்டர்ன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எல்லா டாஸ்க் ஆப்லேயுமே இன்டர்ன் ஆப்ஷன் கொடுக்க தான் செய்வாங்க. டாஸ்க் ஆப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் போட்ட அமௌண்ட்டு 1 மந்த்தில் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே உங்களுக்கு ப்ராஃபிட். அந்த ஆப் வந்து எத்தனை மாதம் ரன் ஆகுதோ அது வரைக்கும் ப்ராஃபிட். மோஸ்ட்லி டாஸ்க் ஆப் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கான்செப்ட் ஆப்ஸ் இருக்குது. ஓகேவா? 3 மந்த் கான்செப்ட் இருக்குது, 8 மந்த் கான்செப்ட் இருக்குது, 1 இயர் கான்செப்ட் கூட இருக்குது. ஓகேவா? பட் க்ளோஸ் ஆக போகுது அப்படின்னா ஓரளவு இப்போ வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் ஆப்ஸ் வந்து க்ளோஸ் ஆகுது. ஓகேவா? அப்படி ஏதாவது இந்த ஆப்பில் அப்டேட் வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் வந்து சொல்கிறது என்னோட வாட்ஸ்அப் குரூப்பாக தான் இருக்கும். ஸோ ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்ன் பார்க்குறதுக்கு கொடுத்துருக்காங்க. இன்டர்ன் அப்படிங்கிறது வந்துட்டு ஃப்ரீ டாஸ்க். ஒரு 4 நாளைக்கு இருக்கும். பட் நீங்கள் அந்த 4 நாள் நான் வந்து ரீசார்ஜ் பண்ணாலும் அந்த 4 நாளில் இன்கம் வந்து எடுத்துக்குவேன் அப்படிங்கிற மெம்பர்ஸ் வந்து நீங்கள் டேரெக்டாகவும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இன்டர்ன் பார்த்துட்டு தான் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. இன்டர்ன் பார்த்துட்டு பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் 4 நாள் அமௌண்ட் வந்து லெஸ் ஆகும். ஓகேவா? பட் கம்பல்சரி இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா மட்டும்தான் இன்டர்ன் பார்க்குறதுக்கு லிங்க் வந்து கொடுப்பேன். ஓகேவா? இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா இன்டர்ன்னா டெய்லி உங்களுக்கு 7 டாஸ்க் இருக்கும். சரியா? அப்போ ஒரு நாளைக்கு உங்களுக்கு 70 ரூபா வரும். 4 நாள் வந்து நீங்கள் அதை டாஸ்க் பார்க்குற மாதிரி இருக்கும். டோட்டல் உங்களுக்கு 280 ரூபா வரும். சரியா? ஃப்ரீ டாஸ்க் வந்து 4 நாளைக்கு இருக்கும். மொத்த அமௌண்ட்டு உங்களுக்கு 280 ரூபா வேலெட்டில் ஆட் ஆயிரும். ஒரு நாளைக்கு 70 ரூபா, 4 நாளைக்கு 280 ரூபா வரும். அந்த டாஸ்க் எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 280 ரூபா வேலெட்டில் இருக்கும். ஸோ அதை லெஸ் பண்ணி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இப்போ ஃபஸ்ட்டு பிளான் இதில் 2100 ரூபா வரும். சரியா? ஃபஸ்ட்டு பிளான் 2100. நீங்கள் அந்த அமௌண்ட்டை இன்டர்ன் பார்த்த அமௌண்ட்டை லெஸ் பண்ணி நீங்கள் ரீசார்ஜ் வந்து பண்ணிக்கலாம். விட்ரா வந்து பண்ண முடியாது. இன்டர்னை விட்ரா லெஸ் பண்ணி ரீசார்ஜ் தான் பண்ண முடியும். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி உங்களுக்கு 70 ரூபா வரும். சரியா? இந்த 2100 பிளான்லேயே உங்களுக்கு டெய்லி 70 ரூபா வரும். போட்ட அமௌண்ட்டை 1 மந்தில் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் வர்றதெல்லாம் உங்களுக்கு ப்ராஃபிட் தான். ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி நீங்கள் எந்த பிளான் சூஸ் பண்ணுறீங்களோ அதை ஃபஸ்ட்டே சூஸ் பண்ணிக்கோங்க. ஹை பிளான் அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணது பண்ணாதீங்க ஆப்ஸில். ஓகேவா? மினிமம் பிளான் போடுறீங்களா அதுலேருந்து ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு பாருங்கள். இல்லை நான் டேரெக்டாகவே இப்போ நான் ரீசார்ஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மெம்பர்ஸ் டேரெக்டாகவே நீங்கள் இந்த ஆப்பில் 2100 ரூபா ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். 2100 ரூபா ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி 70 ரூபா வரும். போட்ட அமௌண்ட் 1 மந்தில் எடுத்துடலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வர்றது பார்த்தீங்கன்னா M2 அப்படிங்கிறது செகண்ட் பிளான். ஓகேவா? செகண்ட் பிளான் இதில் பார்த்தீங்க அப்படின்னா 7500 ரூபா பிளான் தான் உண்டு. ஸோ 7500 ரூபா நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு வந்து M1ல் இருக்கீங்க, 2100 ரூபா பிளானில் இருக்கீங்க. திடீர்னு நீங்கள் 7500 ரூபா பிளான் வந்து மாறுறீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் M1 அமௌண்ட் வந்து உங்களுக்கு உடனே வேலெட்டில் வந்து 2500 ரூபா வேலெட்டில் ஆட் ஆயிரும். சரியா? அதை நீங்கள் வந்து விட்ரா போட்டு எடுத்துக்கலாம். இப்போது நீங்கள் 7500 ரூபா பிளானில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு டெய்லி 10 டாஸ்க் வரும். ஓகேவா? 250 ரூபா ஒரு நாளைக்கு வரும். 7500 ரூபா பிளானில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு டெய்லி 10 டாஸ்க் வரும். ஒரு நாளைக்கு இன்கம் 250 ரூபா வரும். சரியா? இதுவுமே பார்த்தீங்கன்னா போட்ட அமௌண்ட் வந்து 1 மந்தில் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே நமக்கு ப்ராஃபிட் தான். ஓகேவா? ஸோ இந்த ஆப் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை, நல்லா போயிட்டுருக்கு. ஆஃபர்ஸ் எதுவுமே கொடுக்கல. ஸோ ஜாயின் பண்ணுறவங்க தாராளமாக இந்த ஸ்டேஜில் ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தேர்ட் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 27,000 ரூபா ப்ராடக்ட். ஓகேவா? 27,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா டெய்லி உங்களுக்கு 20 டாஸ்க் வரும். 900 ரூபா ஒரு நாளைக்கு இன்கம் வரும். சரியா? இப்போ 4வது பிளான் எல்லாமே இன்னும் ஓப்பன் பண்ணலை. இந்த பிளான் எல்லாமே ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஆப் வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ 4வது பிளான் பார்த்தீங்கன்னா 90,000 பிளான். ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு க்ளோஸ் ஆகும். க்ளோஸ் ஆகும் போதுலேயே ஆஃபர்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வீக்லி விட்ராவலாக சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் ஃபண்டுலாம் வந்து இன்கம் வந்து கூட்டுவாங்க. கூட்டிட்டு அதுக்கப்புறம் தான் ஆப் வந்து க்ளோஸ் ஆகும். ஓகேவா? க்ளோஸ் ஆகிற அப்டேட் ஏதாவது தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ ஜாயின் பண்ணுறவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்விடேஷன் ரிவார்டு வந்து ஃபஸ்ட் லெவலில் 10% வரும், செகண்ட் லெவலில் 3%, தேர்ட் லெவலில் 1%. டாஸ்க் ஆப் மோஸ்ட்லி 3 லெவல் நம்மளுக்கு இன்கமும் ரெஃபரல் அமௌண்ட்டும் வரும், டெய்லி கமிஷனும் வரும். சரியா? அது வந்து டெய்லி கமிஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு 5% வரும். ஃபஸ்ட் லெவலில் 5%, செகண்ட் லெவலில் 2%,
தேர்ட் லெவலில் 1%. ஓகேவா? ஃபஸ்ட் லெவல் 5%னா அதிகமாக கிடையாது நம்மளுக்கு. டெய்லி நீங்கள் 70 ரூபா டாஸ்க் பார்ப்பீங்கன்னா அதில் 3 ரூபா 5 பைசா வரும். சரியா? இந்த டிஎல்எம் டாஸ்க் ஆப்பில் பார்த்தீங்கன்னா மினிமம் விட்ராவல் 140 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னாலே நீங்கள் விட்ராவல் வந்து பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அமௌண்ட் 140, செகண்ட் வந்து 300 ரூபாய் இருந்துச்சுன்னா விட்ரா போட்டுக்கலாம், தேர்ட் 1500. ஓகேவா? மோஸ்ட்லி டாஸ்க் ஆப் அப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு மினிமம் விட்ரா உங்கள் வேலட்டில் அமௌண்ட் இருக்குது அப்படின்னாலே விட்ரா போட்டுருக்கு. இப்போ உங்கள் வேலட்டில் ஒரு 500 ரூபாய் இருக்குன்னா நீங்கள் உடனே 300 ரூபாய் விட்ராவல் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ அமௌண்ட் வந்து சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் தான் விட்ரா பண்ணணும்னு நினைக்காதீங்க. நெக்ஸ்ட்டு ரீசார்ஜ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, இதில் ரீசார்ஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் வந்து பேமெண்ட் சேனல், சரியா, ஒரு சேனல் செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி உங்களுக்கு அமௌண்ட் வந்து ஃபெயில்ட் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட்டு வேறு சேனல் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் ரீசார்ஜ் அமௌண்ட் போட்டு இதில் பேங்க்குங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ரீசார்ஜ் நவ் கொடுத்தீங்க அப்படின்னாலே உடனே ரீசார்ஜ் ஆப்ஷன் வந்து போயிடும். பேடிஎம்மா, ஃபோன்பேயா, ஜிபேயா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி பேடிஎம் வந்து ஆப்ஸ்க்கு ரீசார்ஜ் பண்ண பெஸ்ட்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்லேயும் எந்த ஒரு ஆஃபர்ஸுமே வரல. நார்மலாக ஆப்ஸ் எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி தான் இருக்குது. ஏதாவது அப்டேட் வந்து இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நான் வாட்ஸ்அப் குரூப்பில் அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டாஸ்க்கை வந்து எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஹோம் பேஜில் ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதில் பிக்சர் வரும், ரேட்டிங் வர மாதிரி. அந்த பிக்சர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலே வந்து டைமிங் ஓடும். டைமிங் வந்து கம்மியாகும். ஓகேவா? இந்த மாதிரி டைமிங் கம்மி ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காகவே இதில் ஒரு கன்ஃபார்ம் ஆப்ஷன் கேட்கும். இதில் நீங்கள் கன்ஃபார்ம் மட்டும் கொடுத்தா போதும். இந்த மாதிரி டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு எத்தனை டாஸ்க்கோ 5 டாஸ்க் கொடுத்துருக்காங்கன்னா 5 டாஸ்க்குக்கும் நீங்கள் இதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஒர்க்குன்னு பார்க்க போனால் பெருசாக எதுவுமே கிடையாது. சரியா? ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ இதை வந்து கன்ஃபார்ம் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம எத்தனை டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத கீழே வந்து டாஸ்க் ப்ராக்ரஸில் வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதுலேயும் ஃபண்டுன்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி டாஸ்க் ஆப் எல்லாத்துலேயுமே ஃபண்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் ஹை ரிட்டர்ன்ஸ்னால் உங்களுக்கு எவ்வளோ கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இது வந்து டோட்டல் 360 டேஸ்னு கொடுத்துருக்காங்களா. இதெல்லாம் 360 நாள், ஒரு வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு வரும். ஸோ இந்த ஹை ரிட்டர்ன்ஸ் 360 டேஸ்னு கொடுத்துருக்கிறதெல்லாம் யூஸே பண்ணாதீங்க. ஓகேவா? லோ ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது இந்த 3 நாளுக்குள்ளது, இந்த மாதிரி இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட்லி என்ன கேட்டிங்கன்னா ஃபண்ட் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஓகேவா? உங்களோட அமௌண்ட் அதில் லாக் ஆயிடுச்சு அப்படின்னாலே அதில் வந்து அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். மோஸ்ட்லி டாஸ்க் யூஸ் பண்ணுறீங்களா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபண்ட் வந்து யூஸ் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஓகேவா? அப்படியே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஹை அமௌண்ட் போடாதீங்க. லோ ரிட்டர்ன்ஸ், கம்மியான ரிட்டர்ன்ஸ் வர்ற மாதிரி இந்த மாதிரி 3 டேஸ்லாம் இருக்கலாம். இப்போ 100 ரூபாயிலேருந்து நீங்கள் 1 லேக் வரைக்கும் இதில் போட்டுக்கலாம். அதுவும் 1% தான். 100 ரூபாய்க்கு உங்களுக்கு 1%னா 1 ரூபா தான் கிடைக்கும். ஓகேவா? அப்போ 3 நாளைக்கு அப்படிங்கும்போது 3 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். 103 ரூபாவா உங்களுக்கு 3வது நாள் ரிட்டர்ன் ஆகும். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னா பிரச்சனை கிடையாது. இது க்ளோஸ் ஆக போகுது அப்படின்னாலும் ஃபண்டில் வந்து செம ஆஃபர் வந்து போடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிஎல்எம் ஆப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ரீசார்ஜ் பண்ணுறது எப்படி, மினிமம் விட்ராவல் எவ்வளோ, இன்டர்ன் எப்படி பார்க்குறது, டாஸ்க் டீட்டெயில்ஸ், பிளான் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கீழே இருக்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி அதில் இருக்க அட்மினுக்கு மெசேஜ் பண்ணி லிங்க் வந்து வாங்கிக்கோங்க. கம்பல்சரி இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் லிங்க் வாங்கிக்கோங்க. டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் ரெஃபரல் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்டாப் பண்ணிடுவோம். சரி, அந்த மாதிரி லாஸ்ட் ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக மெம்பர்ஸ் வந்து லாஸ் ஆவாங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் தான் அதில் ஜாயின் பண்ணணும். ஓகேவா? ஸோ குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் தான் ரெஃபரலும் எடுப்போம். ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மோஸ்ட்லி வேறு ஆப்ஸ் பற்றி ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் கீழே வாட்ஸ்அப் குரூப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.